ஆல், இந்த வீடியோ சீரீஸில் ஃபோனிக்ஸ்னா என்ன, குழந்தைகளுக்கு ஃபோனிக்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டே 1 ஆஃப் த சீரீஸ். பொதுவாக லாங்குவேஜஸை 2 விதமாக பிரிக்கலாம். அதாவது மொழிகளை ஃபினாட்டிக் லாங்குவேஜ், நான் ஃபினாட்டிக் லாங்குவேஜ்னு பிரிக்கலாம். ஃபினாட்டிக் லாங்குவேஜ்னா தட் இஸ் ஒலிப்பு மொழி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து ஒரு ஃபினாட்டிக் லாங்குவேஜ். அதாவது நம்ம லெட்டரை எப்படி உச்சரிக்கிறோமோ அதே தான் வாட்டு. த வந்து நம்ம உச்சரிக்கும் போது லெட்டரை தனியாக படிக்கும் போது தேன் தான் உச்சரிக்கும். த நீ அப்படியே நம்ம எழுத்து கூட்டி படிக்கணும். இப்போ அம்மான்னு எழுதுனா அ இன் மா, அம்மா அப்படியே தான் நம்ம உச்சரிப்போம். இது தனியாக படித்தாலும் எழுத்தாக படிக்கும்போது ஆண் தான் உச்சரிப்போம். ஆனால் நான் ஃபனாட்டிக் லாங்குவேஜில் அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் வந்து ஒரு நான் ஃபனாட்டிக் லாங்குவேஜ். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கேட் அப்படின்னு நான் எழுதுறேன்னா CAT அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் CATவை சேர்த்து படித்தா கேட்டுன்ற ப்ரொனன்சியேஷன் வராது. கேட்ச் அப்படி படித்தா தான் வரும். ஏன்னா சியோட இந்த லெட்டரோட நேம் தான் சி, அதோடைய சவுண்டு ஏவோட சவுண்டு ஆ, டீயோட சவுண்டு. ஸோ அந்த லெட்டரோட பேர் நேமையும் அதோட சவுண்டையும் ரிலேட் பண்ணி எப்படி ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீச் பண்ணுறது தான் ஃபோனிக்ஸ். இன்னும் டீட்டெயிலாக ஃபோனிக்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.